வணக்கம். பக்தி செய்திக்காக PRD தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த தாழனூர் கிராமத்தில் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது. இன்று பங்குனி மாதம் முன்னிட்டு பங்குனி உத்தர பெருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு காலையில் பல்வேறு விதமான அபிஷேகங்கள், மஞ்சள் அபிஷேகம், குங்கும அபிஷேகம், சந்தன அபிஷேகம், திருநீர் அபிஷேகம் மற்றும் பல்வேறு விதமான அபிஷேகங்கள் நடைபெற்று பின்பு அலங்காரம், தீபாராதனை, மகா அலங்காரம், மகா தீபாராதனை நடந்து முடிந்து வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதங்கள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன. மாலை 6 மணி அளவில் சிறப்பு அலங்காரத்துடன் சிறப்பு பூஜை நடைபெற்றது. பக்தி பாடல்கள், முருகர் பாடல், விநாயகர் பாடல், சிவபெருமான் பாடல் மற்றும் ஐயப்ப சுவாமியினுடைய பக்தி பாடல்களை எல்லாம் பாடி ஸ்ரீ ஐயப்பனுக்கு பங்குனி உத்தர பெருவிழா வெகு சிறப்பான முறையில் மாலை நேரத்தில் விளக்கு பூஜையோடு இந்த விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் தாழனூர் கிராமத்தில் உள்ள குருசாமிமார்கள், ஐயப்ப சாமிமார்கள், ஊர் பொதுமக்கள், பக்த கோடிகள், ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு ஸ்ரீ ஐயப்பனுடைய அருளை பெற்றனர். அதனைத் தொடர்ந்து இந்த பங்குனி உத்திர விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் மகா அன்னதானம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. ஒவ்வொரு மாதமும் பங்குனி உத்திர விழாவை போல் ஒவ்வொரு மாதமும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு இது போன்ற பூஜை சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்று ஐயப்ப சுவாமிமார்கள் தெரிவித்தார்கள். பக்தி செய்திக்காக தாழனூரில் நடைபெற்ற பங்குனி உத்திர ஐயப்ப சுவாமி பூஜை விழாவிலிருந்து பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த தாழனூர் கிராமத்தில் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது. இன்று பங்குனி மாதம் முன்னிட்டு பங்குனி உத்தர பெருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு காலையில் பல்வேறு விதமான அபிஷேகங்கள், மஞ்சள் அபிஷேகம், குங்கும அபிஷேகம், சந்தன அபிஷேகம், திருநீர் அபிஷேகம் மற்றும் பல்வேறு விதமான அபிஷேகங்கள் நடைபெற்று பின்பு அலங்காரம், தீபாராதனை, மகா அலங்காரம், மகா தீபாராதனை நடந்து முடிந்து வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதங்கள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன. மாலை 6 மணி அளவில் சிறப்பு அலங்காரத்துடன் சிறப்பு பூஜை நடைபெற்றது. பக்தி பாடல்கள், முருகர் பாடல், விநாயகர் பாடல், சிவபெருமான் பாடல் மற்றும் ஐயப்ப சுவாமியினுடைய பக்தி பாடல்களை எல்லாம் பாடி ஸ்ரீ ஐயப்பனுக்கு பங்குனி உத்தர பெருவிழா வெகு சிறப்பான முறையில் மாலை நேரத்தில் விளக்கு பூஜையோடு இந்த விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் தாழனூர் கிராமத்தில் உள்ள குருசாமிமார்கள், ஐயப்ப சாமிமார்கள், ஊர் பொதுமக்கள், பக்த கோடிகள், ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு ஸ்ரீ ஐயப்பனுடைய